பாயிண்ட் இது. ஸ்டேவ் வியூ பாயிண்டா? இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். மட்டின்னு இப்போ ரூம் ஸ்டே கிட்ட இருந்து பீகாக் காமிக்கிறேன் உங்களுக்கு. பீகாக் எவ்வளவு கிட்ட இருக்கு. ஏய் ஓட்டாத இருடா. பாத்தீங்கன்னு நினைக்கிறேன் பீகாக். இந்த சைதான் சென்டர் பார்த்தீங்கன்னா ஆகாய் கங்கா ஃபால்ஸுக்கு போயிருக்கிறோம். ஸோ ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆயிடுச்சு. ஆக்சுவலி எல்லாரும் 6 o'clock எழுத வேண்டியதாக இருந்துச்சு. எல்லாருமே லேட் பண்ணிட்டாங்க. மெயின் வந்து இவன் தான் லேட் பண்ணு. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. மெயின் நான் லேட் பண்ணேன். குளிச்சுட்டு வந்தா தலை கூட தூராம வந்துக்கிறாங்க. பட் அங்கே போய் திரும்பி கண்டினியூ பண்ணுறேன். டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10 to 10:30 ஆச்சு. அண்ட் சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கிறோம், பூரி அண்ட் பரோட்டா. சாப்பிட்டு திரும்பி நேராக ஆகாய் கங்கா ஃபால்ஸுக்கு போடுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆகாய் கங்கா ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ க்ரௌடு பார்க்கலாம், க்ரௌட் ஜாஸ்தியாக தான் இருக்குது, ரொம்ப கம்மியாலாம் இல்லை க்ரௌடு. அண்ட் மழை பார்த்தீங்கன்னா தூரினே தான் இருக்குது, அப்பத்துலேருந்து நிற்கவே இல்லை மழை. என்ன பண்ணுறேன் மணி வந்துட்டாகுது, இங்கேருந்து தேவன் பண்ண யாரனா கேள்றா அப்பா. நான் ஃபால்ஸுக்கு எப்படி பண்ணோம்? தேங்க்யூ. ஃபால்ஸுக்கு எப்படி பண்ணணும்னு ஒரு ரூட் சொல்லிக்கிறாங்க கைஸ். மக டென்ஷன் வேணாம், டென்ஷனே வேணாம். வா மக நீ வா மச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து. இங்க திரும்பி டிக்கெட் என்ட்ரி டிக்கெட்டா? இங்க இன்னொரு என்ட்ரி டிக்கெட். அப்போ அங்கே என்ன டிக்கெட் கொடுத்துருந்து கொடுத்துட்டு வரையா நான் போட்டா? என்ன விஷயம் ஆயிடுச்சுன்னா ஆக்சுவலி 500 rupees பார்த்தீங்கன்னா கரெக்டாக சேஞ்ச் பண்ணாது. அப்படியே இன்னொரு சந்தோஷ் பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்லேயே விட்டு வந்தோம். சபாஸ் மாமா. கேஷ் இல்லை யார்கிட்டயோ, வெறும் ஜிபேல வண்டி தான் இருக்குது. ஜிபே, ஃபோன்பே, மொபைலில் இருக்கிறதுனால கேஷ் இல்லை. யார்கிட்ட நான் ஸ்கேன் பண்ணி காசு அனுப்புவோம். கேஷ் அதுதான் உங்கள்கிட்ட 500 ரூபாய் சேஞ்ச் பண்ணுங்க. ஒரே இங்கே டீ அடிக்கலாம். ஏடிஎம் எதுவும் இல்லை மக. ஏடிஎம் இருந்தால் இப்போ கூட ஐடியா பண்ணி தரேன். ஏடிஎம் இருந்தால் எனக்கு காசு அனுப்பிடு, பர்சனல் போய் எடுத்து வந்துடலாம். 2 நிமிஷம் ஆகும். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. சரி 500 தான் பட்டுன்னு வந்துடும். எங்கே தருமாங்க யூபிஐ ட்ரான்சாக்ஷனு? வைஃபை ஃபெசிலிட்டி அவைலபிள். 100 ரூபா மட்டும் வந்தால் போதும். அங்கே உள்ள போயிட்டு இருந்தோன்னா 2 நிமிஷம். இல்லை அவ்வளோதான். கேஷ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 80 rupees இருக்குது. அந்த என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ வரும் ஒருத்தருக்கு? 120 rupees வேணும், 40 rupees கம்மியாகுது. வேற யார்கிட்ட போய் கேட்டோம். இல்லை நான் ஆன்லைன்ல அனுப்புறேன். நீங்க கேஷ் இல்லை, அதான் கேஷ் தான் கையில தான் இருக்கு. இங்கே மொத்தம் ஏடிஎம் கிடையாது. கேஷ் கடையில் கேட்டிங்கன்னா அப்படின்னு கேட்டு அதே தான் சொல்லுவாங்க. அவங்களே இப்படி சொன்னா என்ன பண்றது? அதே கொஞ்சம் 50 ரூபாவது மாற்றி சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கும் போது வாங்கிட்டு அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு
ஓகே இங்க 2 வாட்டர் பாட்டில் வாங்கப்போ. சின்ன சின்ன தப்பு பண்ண நீ. தெரியுதா சின்ன தப்பு பண்ணா நீ வந்துக்கிற நீ டெபிட் கார்டு தூக்கி வந்து நான் அங்கே ரூம்லயே தைச்சிருக்கேன். நல்ல தம்பி கொஞ்சம் தைச்சிருக்கேன். நல்ல தம்பி நல்லா மாமா கோவம் வந்துருச்சு. நாங்க ஒரு திட்டுல கேட்டோம் எங்க நீ கேள்வி வண்டே இந்த போடாது Emotional damn it. கேட்க முடியும்னா குறாடி அப்பாடி எல்லாத்துக்குமே ஃபோன் கொடுங்க. நான் கேட்கலன்னா ஃபோன் கொடுத்தா ஏய் இல்லடா போடா சாவு அடிக்கிறாங்களே என்னைய. ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருங்க. வேற என்ன பிஸ்கெட் என்ன எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துருங்க. டீ அடியா எனக்கு ஒரு சூப். 2 டீயா என்ன சூப் அது? முடவாட்டுக்கால் முடக்கா தங்கீரை. ஒரு மலை ஜுரம் வரும். மூணு பேர் டீ வாங்கிக்கிறாங்க. நம்ம டிஃப்ரெண்டா சூப் வாங்கிக்கிறோம். தெரியல எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண ஒரு இஷ்டத்துக்கு லாஸ்ட்ல ஒரு தமாஸ் ஏதாச்சும் பார்க்கலாம். சூப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ணா கடையா கட்டிக்காங்க. ஒரு ஹாய் பண்ணிருங்கண்ணா. ஹாய் பண்ணிட்டாரு. பெங்களூர்ல பெங்களூர் எங்க நான் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? உங்க ஊர் பெங்களூர் தான். எங்க ஏரியா பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்குது. பட் ஒரே ஒரு திரும்பி ஃபுல்லு மழை வந்துச்சு. எங்களோட மாஸ்டர் பிளான் என்னன்னா எவ்வளோ ஆகுதோ அவ்வளோ வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா காசு வாங்கணும். எக்ஸ்ட்ரா காசு ஏன் வாங்கினோம்னா என்ட்ரி டிக்கெட்டு காசு இல்லை நம்ம கரெக்டா சொல்றா சொல்றேன். அங்கல் கரெக்ட் இப்பதான் தமாஸ் ஒசூர் வர அங்க மைல்டா தானே இருக்கும். நல்லா இருக்கும். ஒரு ஹவர் வரும் ஃபுல்லா ஜோரா பெஞ்சிடும். அப்புறமேட்டு அவ்வளோதான் திரும்பி வைக்கிறாங்க. ஒரு கஷ்டமாக நீங்க 2 பேரும் ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? ஃபோர்காஸ்ட் டிபார்ட்மெண்டா? எவ்வளோ ஆச்சு? மூர்த்தி எப்போ வந்தாலும் டிசம்பருக்கு அப்புறம் வந்தீங்கன்னா மழை இருக்காது. கிளைமேட் இருக்கும். சின்ன சத்தம் டிசம்பருக்கு அப்புறம் டிசம்பர் வரைக்கும் மழை பெய்யும். அதுக்கான போன வருஷம் ஏடிஎம் தான் கொடைக்கானல் போயிட்டோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 15 வரைக்கும் மழை இருக்கும். 3 மாசம் ஆனா அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். மார்ச் ஏப்ரல் மே ஜூன் வந்தீங்கன்னா கொஞ்சம் மழை இல்லைன்னா தண்ணி வராது. வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு நல்லா மார்ச் வரைக்கும் வரும். மார்ச் வரைக்கும் நல்லா இருக்கும். இருக்கும் மழை பெஞ்சுன்னா தண்ணி வந்துடும். மழை பெய்யலாம் தண்ணி வந்து குறைச்சு தண்ணி எவ்வளோ கூட்டம் வரும் இல்லை வராமல் போகும். ஆனா டிசம்பருக்கு அப்புறம் ஜனவரி நல்லா இருக்கும். இது 200 ரூபாய் பண்ணுவோம்.
அண்ணா பார்த்தீங்கன்னா 200 கேஷ் தரேன்னு சொல்லிட்டாரு. மிஷன் சக்ஸஸ்ஃபுல் கைஸ். சக்ஸஸ்ஃபுல் ஆயிட்டா கைஸ். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா மாட்டின வீட் கம்பெனில வந்து எல்லா கம்பெனியும் காலி பண்ணுறோம். அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. ஷார்ட்ஸ் பார்த்து போனாங்க. மழை வந்துருக்கு, அதனால இங்கே மாட்டின்னு போகலாம். கைஸ் இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா மாட்டின்னு வந்து அங்கே வைக்கிற பேண்ட் வந்துருக்கு. அவனை வந்து நாங்கள் காட்டுறோம். அப்படியே பாருங்க, அப்படியே ஒரே நிமிஷம் இருங்க, காட்டுறோம். போயிட்டு 1 2 ப்ரோ சத்தியமா எதுக்கோ வந்தோம். எவ்வளோண்ணா? இப்போ ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போகிறோம். க்ளோஸ் டு 1200 போல இருக்குது guys. டீட்டெயிலாக போல இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஒர்க் இன்னொரு 1/2 hour ஆகும். அவன் இப்பயும் ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு சொல்கிறான். This is an unwanted statement irrelevant to the current situation. பார்க்கலாம். மோஸ்ட்லி கெப்பாசிட்டி பொறுத்து கைஸ். கொஞ்சம் பேர் ஊதின்னு வந்தால் ஒரு 40 minutes ஆகும். இப்போ தெரியுங்க ப்ரோ. ஸோ நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுனால ஐ திங்க் ஒரு 25 minutes வியூ காமிக்கிறேன். நம்ம அங்கே குளிக்கிறது வேணாரு, மலையில் எங்கேயும் குளிச்சிடலாமே. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அங்கே நீ குளிக்கிறதுக்கு நினச்சா கூட விடமாட்டாங்க. ஏய் அவர் தான் சொன்னாரே இப்போ. அவர் சும்மா சொல்லி வர்றான். ஏய், இல்ல, அவர் தான் சொன்னாரு. விட மாட்டாங்கன்னு என்னன்னு சொன்னார் அவரு? விடுறாங்க. பாஸ் ஆகுது. அதுக்கு நான் சொல்றேன் இப்போ. ஐயோ பயமா அது கடிச்சிடாத. சரிப்பா ஆப்பா சரிப்பா ஆயிடுச்சு. எந்த தப்பு. வா சொல்லண்டா வா போ. இதை கேட்கல இரு ப்ரோ. சூப்பர். குளிக்கிறதுக்கு விடுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. இன்னும் குளிரில் எங்க என்னத்துக்கு முடியும் டான்ஸ் ஆடுறேன். அப்படியே அந்த ஐல வந்துட்டு விக்ரம் லாஸ்ட் இதாம பாரு அந்த மாதிரி இருக்கிற நட்டவர் மாதிரி இப்படி கூண்டு வலிச்சிடாமே. அல்டிமேட் சீன் வந்துருக்குதுங்க.